நாக்குக்கு ஒரு பவர் உண்டு. என்ன பவர்னா, எல்லா பக்கமும் திருப்பிக்கணும். ஏனென்றால் அதுக்கு எலும்பு இல்லை. இன்னைக்கு நீ ஆண்டவருக்குன்னு செய்யும் பொழுது அதை தவறாக மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் உன்னை தேவன் உயர்த்தி வைக்கும் பொழுது அதே தவறா சொல்ற நாக்கு உனக்கு ஆதரவாக மாறும். அல்லேலூயா. அதனால் நீ மனுஷனை பார்க்காமல் நீ தேவனை பார்த்து தேவனுக்கு என்று செய்ய வேண்டும். ஒரு நபர் எனக்கு சமீபத்தில் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குறித்து நான் ரொம்ப வேதப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே அந்த மனிதர் எனக்கு உதவி செய்யணும், ஸ்டாப் பண்ணிடலாம் என்று. உடனே ஆண்டவர் சொன்னார், இது எனக்கும் அந்த மனிதருக்கும் உள்ள காரியம், இதுல நீ தலையிடாத. அவங்க எனக்காக செய்யறாங்க, உனக்காக செய்யவில்லை. அது எனக்காக மனப்பூர்வமா செய்யறாங்க. மற்ற மனிதர்கள் 5000 சொல்லாவும் அதை நான் பார்த்து கொள்வேன். அதனால அவர்கள் செய்யறதை தடை பண்ணாத ஆண்டவர் சொன்னார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷி, அந்த மனிதர் ஆண்டவருக்காக தான் மனப்பூர்வமா செய்யறாங்களே தவிர மனுஷனுக்காக, மனுஷர் பார்க்க வேண்டும், மனுஷன் புகழ வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார், அவருக்காக நான் செய்கிறேன், இது அவருடைய விருப்பம் அப்படின்னு அவங்க அந்த ஊழியக்காரர்களுக்கும் அவங்களுக்கு செய்யறாங்க. அல்லேலூயா.